சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி பொருட்களின் மாநில அளவிலான கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அடங்கிய இந்த அங்காடியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விற்பனையினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். மொத்தம் 46 அரங்குகள் கிராமிய பாரம்பரிய மற்றும் சுவை நிறைந்த உணவு வகைகள் விற்பனை செய்த 5 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று தொடங்கி ஜனவரி 4ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு வரக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களான நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, மூலிகை பொருட்கள், சிறுதானிய பொருட்கள், அதே போல மரச்செக்கு எண்ணெய் வகைகள், மரச்சிற்பங்கள், பெட்ஷீட்கள், மர சிற்பங்கள், அதே போல பட்டுச்சேலைகள், முந்திரி, மிளகு, ஊறுகாய் என ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மற்றும் அங்கு இந்த தர குறியீடு சான்றிதழ் பெற்ற அந்த உணவுப் பொருட்கள் மற்றும் அந்த தயாரிப்பு பொருட்கள் அடங்கிய கண்காட்சியை தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியின் பொழுது கடந்த மாதம் மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற உணவு திருவிழாவினை சிறப்பாக நடத்தியமைக்காக மதுரை மாவட்ட மகளிர் திட்ட இயக்குனர் மற்றும் உணவு விற்பனையில் முதலிடம் பிடித்ததற்காக திண்டுக்கல் மாவட்ட மகளிர் திட்ட இயக்குனர் ஆகியோருக்கும் இந்த பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயத்தை துணை முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். தற்பொழுது இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கின்றது. வரும் ஜனவரி 4ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி என்பது இடம்பெற்றிருக்கும். பொதுமக்கள் நேரடியாக வந்து சலுகை விலையில் இந்த பொருட்களை வாங்கி செல்லலாம் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.